ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஆல்ரெடி பொருட்டோ சாப்டரோட ஸ்பாய்லர்ஸ் வந்திருக்கலாம். அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோ போடுவோம். இந்த வீடியோவில் நம்ம வேற ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அதாவது சில சாப்டர்ஸ்க்கு முன்னாடி பொருட்டோ மோமோஷிக்கு கூட ஒரு டீலை போட்டிருப்பாரு. ஜூராவை கொல்ல நீ ஹெல்ப் பண்ணா நான் என்னோட பாடியை உனக்கு தரங்கிற மாதிரி அந்த டீல் இருக்கும். இன்னைக்கான வீடியோவில் ஜூராவையே டிஃபீட் பண்ணுற அளவுக்கு மோமோஷிக்கியால் என்ன பவர்ஸை பொருட்டோக்கு கொடுத்துட முடியும், பொருட்டோ அவரோட உடம்ப மோமோஷிக்கி கிட்ட கொடுத்துருவாரா இல்லையாங்கிற எல்லாத்தையும் பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நிறைய பேர் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கிறதால கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சாப்டர் 25ல் பொருட்டோ மோமோஷிக்கியோட டைமென்ஷனை ஆக்சஸ் பண்ணி இவராகவே வாண்டடாக போய் மோமோஷிக்கியை மீட் பண்ணுறாரு. உனக்கு என்ன ஆச்சு, ஏன் நீயே வாண்டடாக வந்து என்னை மீட் பண்ணுறேன்னு மோமோஷிக்கி கேட்குறாரு. நான் நினச்ச மாதிரியே நீ வெட்டியாக தான் இருக்கன்னு பொருட்டோ சொல்கிறாரு. என்ன பண்ணுறது, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். சாக வேண்டிய நீ சர்வைவ் ஆகிட்டே இருக்க. என்னால் உன்னை கண்ட்ரோல் எடுக்கவும் முடியல. கவாக்கி கையால் நீ செத்தப்பவே நான் உன்னை அங்கே சாக விட்டுருக்கணும். தேவையில்லாமல் உனக்கு ஹெல்ப் பண்ணி என்னோட டேட்டாவை தொலைச்சிட்டேன். இப்போது உனக்குள்ள என்னால் ரீஇன்கார்னேஷன் ஆகவும் முடியாது, உன்னை கண்ட்ரோல்லையும் எடுக்க முடியாது. செம்ம டிப்ரெஷனில் நான் இருக்கேன். நீ சீக்கிரமாக செத்து போயிட்டா நானும் இந்த கர்ஸ்லேருந்து விடுதலை ஆகிடுவேன். அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி மோமோஷிக்கி சொல்கிறாரு. நான் சொல்கிறத நல்லா கேளு மோமோஷிக்கி. ஒருவேளை நீ ஜூராவை கொண்டுட்டா உனக்கு நானே என்னோட பாடியை கொடுத்துட்றேன்னு பொருட்டோ சொல்கிறாரு. இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு இப்போதைக்கு ரிவீல் பண்ணலை. ஃப்யூச்சரில் தான் நமக்கு தெரியும். இந்த ஒரு கான்வர்சேஷன் மூலமாக பொருட்டோ மோமோஷிக்கியோடைய டீல் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னே வச்சுப்போம். இப்போது பொருட்டோக்கு மோமோஷிக்கி என்ன மாதிரியான பவர் அப்ஸை கொடுக்க போகிறாரு, அப்படி ஜூராவையே அழிக்கிற அளவுக்கு மோமோஷிக்கி கிட்ட என்ன இருக்குங்கிறத இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது 1000 years ஆஃப் பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ். காமாவோட இன்ட்ரடக்ஷன் அப்போவே இதை பொசஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ஒட்சுசுக்கி பொசஸ் பண்ண 1000 yearsக்கான பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் இதை பற்றி பெருசாக எங்கேயும் சொல்லலை. 1000 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். இந்த விஷயத்த ரொம்ப சூப்பராகவும் காட்டலாம், ரொம்பவே மொக்கையாகவும் காட்டலாம். 1000 yearsனு சொல்லும்போது ஒரு ஒட்சுசுக்கி பல பிளானட்ஸ்க்கு போய் சண்டை போட்டு இருக்கும், பல எனிமீஸோட ஃபைட் பண்ணியிருக்கும். அதில் நிறைய பேர் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒரு சில டம்மியான, ட்ரிக்கியான, இன்டெலிஜென்ட்டானன்னு ஏகப்பட்ட பீப்புள்ஸோட இந்த ஒட்சுசுக்கிஸ் ஃபைட் பண்ணியிருப்பாங்க. இதில் கிடைச்ச இந்த எக்ஸ்பீரியன்ஸை அப்ளை பண்ணால் ஏர்த்தில் இருக்கக்கூடியவங்க ஃபைட்டிங் ஸ்டைல் ரொம்பவே ஸ்லோ அண்ட் வீக்காக தெரியலாம். ஏன்னா இந்த ஒட்சுசுக்கிஸ் பல பிளானட்ஸ்க்கு அடாப்ட் ஆகி இருப்பாங்க. டிராகன் பால் சீரீஸில் வர மாதிரி ஒவ்வொரு பிளானட்ஸ்க்கும் இந்த கிராவிட்டி லெவலுங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் இருக்கும். அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு அதுக்கு எவால்வ் ஆகி தான் இந்த ஒட்சுசுக்கிஸ் அதர் பிளானட் ஸ்பீஷீஸை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. இப்படி இருக்கிற இவங்க கிட்ட ஏர்த்தில் இருக்கிற பீப்புள்ஸ் எந்த மாதிரியான மூவ்ஸை யூஸ் பண்ணாலும் அதெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கிட்ட வேலைக்கே ஆகாது. ஏன்னா அவங்க இதை விட வேர்ஸ்டான சிச்சுவேஷனில் இருந்திருக்காங்க. இதை மட்டும் பொருட்டோ அப்ளை பண்ணால் அவரை மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸால் டேக் டவுன் பண்ண முடியாது. ஈவன் ஜூராக்கு கூட பொருட்டோவை ஃபேஸ் பண்ணுறது டஃப்பாக இருக்கும். ஏன்னா ஜூரா ஒரு கிட் 10 times. இவருக்கு பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது சுத்தமாக இல்லாமல் தான் இருந்துச்சு. பேட்டிலுங்கிற விஷயத்தையே ஜூரா இப்போ தான் பண்ணுறதால இவருக்கு ஒட்சுசுக்கியை விட பேட்டில் நாலேஜ் கம்மியாக தான் இருக்கும். பட் இங்கே பிரச்சனையே என்னென்னா ஜூராவால் ஈஸியாக எல்லாத்தையும் லேர்ன் பண்ண முடியுது. அதனால் இவர் ரொம்ப சீக்கிரமாகவே பொருட்டோவோட 1000 years எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேட்சப் பண்ணிடுவார். ஸோ என்ன தான் 1000 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல பவர் அப்ஸாக இருந்தாலும் ஜூராவை சமாளிக்க இது மட்டும் போதாது. அடுத்து அல்டிமேட் பவர்ஸ் ஆஃப் காமா. மோமோஷிக்கி கிட்டேருந்து பொருட்டோக்கு கிடைக்க வேண்டிய ரொம்பவே முக்கியமான பவர் அப்ஸில் ஒன்று தான் இந்த காமா. கவாக்கியோட காமாவை எடுத்துக்கிட்டால் அது பல ஸ்டேஜுக்கு எவால்வ் ஆகி இருக்குது. இதுக்கு காரணம் கவாக்கி தான்.
ஏன்னா இவர் சின்ன வயசுல இருந்தே காமாவை அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாரு. இதனால இவரோட காமாவோட எவல்யூஷன் நல்லாவே இருந்திருக்கும். ஆனால் அப்படியே பொருட்டோவை எடுத்துக்கிட்டா இவர் அவரோட காமாவை ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனாலுமே பொருட்டோவோட காமா கவாக்கியோடதை விட அதிக எவல்யூஷனை அடைஞ்சிருக்கு. இதுக்கு ரீசன் இப்போ வரைக்கும் சீரீஸில் சொல்லலை. பட் இதுக்கு சில தியரிஸ் இருக்கு. அதில் முக்கியமாக கவாக்கியோட இந்த காமா ஆர்டிஃபிஷியலாக ஆனதாம். அமடோவால் ஒரிஜினல் காமா மாதிரியே இருக்கிற ஒரு ரெப்ளிகாவாக உருவாக்கப்பட்டது தான். அதை தான் கவாக்கி பொசஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. இதனால் கவாக்கியோட காமா பொருட்டோ அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காதுன்னு சொல்லப்படுது. அதுவே இன்னொரு பக்கம் பொருட்டோ பொசஸ் பண்ணுற காமா மொமுஷிக்கியால் கொடுக்கப்பட்டுச்சு. அதனால தான் இது ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணால் கூட அதிக எவல்யூஷனை அடையுதுன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இதுக்கும் பொருட்டோவோட பவர்அப்ஸ்க்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் கேட்கலாம். சொல்கிறேன். பொருட்டோவோட காமா என்னதான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அதெல்லாம் அவரோட காமாவோட டிப் ஆஃப் த பவர்ஸ் தானாம். இன்னமும் இதோட பவர்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குமாம். இதை அவாய்ட் பண்ணணும்னா அதுக்கு மொமுஷிக்கியோடைய ஹெல்ப் கண்டிப்பாக பொருட்டோக்கு வேணும். அவரால் மட்டும்தான் இந்த காமாவை டீட்டெயில்டாக பொருட்டோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அதை புரிய வைக்க முடியும். பிகாஸ் அது மொமுஷிக்கியால் உருவாக்கப்பட்டது. இதனால் பொருட்டோக்கு மொமுஷிக்கி சென்சேவா மாற அதிக வாய்ப்பு இருக்குது. இவர் காமாவோட ட்ரூ எசன்ஸை அவாய்ட் பண்ண பொருட்டோக்கு டீச் பண்ணலாம். குறிப்பாக டைமை ஸ்டாப் பண்ணுற எபிலிட்டி, ஃப்யூச்சர் சைட்டுன்னு ஏகப்பட்ட எபிலிட்டிஸ் இவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதில் முக்கியமாக இவருக்கு டைம் ரிலேட்டட் எபிலிட்டிஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு காமாக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கிறத சீரீஸில் நமக்கு சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் கவாக்கி ஃபயர் பவர்ஸை பொசஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி பொருட்டோவும் ஏதாச்சும் ஒரு காமா பவர்ஸை பொசஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இது ஏதாச்சும் டைம் ஸ்டாப்பிங் ஆர் ரீவைண்ட் எபிலிட்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் முதல்ல சொன்ன 1000 years எக்ஸ்பீரியன்ஸ், காமா ஃபுல் பொட்டென்ஷியல்னு எல்லாமே சேர்ந்து பொருட்டோ செம ஓவர் பவர்டாக மாறுவார். அப்போ இவரால் ஜூராவை ஒரு டஃப் பேட்டில் கொடுத்து டிஃபீட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். கடைசியான பவர்அப்ஸ் வேறு என்னவா இருக்க முடியும்? ஜோகனை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஜோகன் பல ஆயிரம் வருஷமாக அவேக் ஆகாத ஒரு டொஜுட்ஸுவாக இருக்குது. இது பொருட்டோ கிட்ட இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதில் தெரியாத விஷயம் என்னென்னா மொமுஷிக்கி இப்போ வரைக்கும் இந்த ஜோகன் பற்றி எங்கேயும் பேசவே இல்லை. ஆமாம், தோஸ் ப்ளூ ஐஸ் ஷால் டேக் எவ்ரிதிங் ஃப்ரம் யூன்னு அவர் சொன்னது ஜோகன் பற்றி இல்லை, சென்ட்ரேகன் பற்றி தான். பட் மொமுஷிக்கி அண்ட் பொருட்டோவோட இந்த மீட்டப்பில் அவர் ஜோகன் பற்றி எதுவுமே சொல்லலை. இத்தனைக்கும் அப்போ பொருட்டோவோட ஜோகன் ஆக்டிவேட்டில் தான் இருக்கும். இதுக்கு ரீசன் பொருட்டோ இந்த ஜோகன் பற்றி தெரிஞ்சுக்க கூடாதுன்னு மொமுஷிக்கி நினைக்கிறாரு. என்னோட ப்ரீவியஸ் வீடியோலையே நான் சொல்லியிருப்பேன், இந்த ஜோகனுக்கு ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த மொமுஷிக்கியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்குது. இது மொமுஷிக்கிக்கு தெரிஞ்சிட்டதால தான் இவர் பொருட்டோக்கு இந்த ஐயை பற்றி எதுவுமே சொல்லலை. பட் உராஷிக்கி, டோனரின்னு நிறைய பேர் இந்த ஐஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். சீரீஸில் நிறைய விஷயத்த இவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போது மொமுஷிக்கிக்கு வேற சாய்ஸே இல்லை. இவர் எப்படியாவது ஜூராவை காலி பண்ண ஹெல்ப் பண்ணணும். அப்போ தான் பொருட்டோவோட பாடி அவருக்கு கிடைக்கும். அதனால் வேற வழியே இல்லாமல் மொமுஷிக்கி பொருட்டோவுக்கு இந்த ஜோகன் பற்றி சொல்லலாம். இந்த ஜோகனோட ஆக்சுவல் பவர்ஸ் என்னன்னு மொமுஷிக்கிக்கு கூட தெரியாது. பட் ஜோகனோட டிப் ஆஃப் த பவர்ஸை இவர் பொருட்டோக்கு டீச் பண்ணலாம். இதை பொருட்டோ லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவருக்கு டோனரி மாதிரியான ஆட்கள் அடுத்த ஸ்டேஜை சொல்லிக் கொடுக்கலாம். பட் மொமுஷிக்கியோட டீச்சிங்ஸை வச்சு பொருட்டோ ஜூராவை பீட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஜூரா என்னதான் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் ஜோகனுக்கு ஈக்குவலாலாம் அவரால் ஃபைட் பண்ண முடியாது. இதனால் மொமுஷிக்கி பொருட்டோக்கு டீச் பண்ண போகிற முக்கியமான பவர்ஸில் ஜோகனும் இருக்கலாம். இதை யூஸ் பண்ணி கூட பொருட்டோ ஜூராவை ஜெயிக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொருட்டோக்கு என்ன மாதிரியான பவர்ஸ் எல்லாம் கிடைச்சா நல்லா இருக்குங்கிற உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.